நண்பர்களே வணக்கம். நான் என்னுடைய பக்தி சிந்தனா சேனல் ஆரம்பித்து சில நாட்களுக்குள் இறைவனின் அருளால் 22 வீடியோஸ் அதாவது காணொளிகளை இதுவரை வெளியிட்டிருக்கிறேன். அதேபோல் ஒவ்வொரு காணொளிக்கும் மக்களிடம் இருந்து நான் எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் என்ற தலைப்பில் நாம் இதுவரை 6 பகுதிகளை அதாவது 6 அதிகாரங்களை கண்டு கேட்டு கழித்துள்ளோம். இன்றைக்கு திருக்குறளின் 7வது அதிகாரமான புதல்வரை பெறுதல் என்ற தலைப்பில் உள்ள குறட்பாக்களை அதன் விரிவுரையுடன் இந்த 23வது காணொளி மூலம் வெளியிட விரும்புகிறேன். அதற்கு முன்னர் இந்த முன்னுரையை தருகிறேன். ஒருவர் தனது வாழ்நாளில் பெற வேண்டியது அறிவிற் சிறந்த குழந்தைகளே. அது பிறவித் துன்பத்தை துடைக்க வல்லது. நமது பிள்ளை என்றாலும் அதனதன் விளைப்பயன் அதனதனை தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. குழந்தைகள் உண்ட மிச்சம் போன்ற அமிழ்து இல்லை. அவர்களின் குரல் போன்ற இனிமை எந்த இசையிலும் இல்லை. தன் குழந்தைகளுக்கு நல்வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டியது தந்தையின் கடமை. தாயும் தன் மகனை சான்றோன் என்பதில் மகிழ்ச்சி அடைவாள். குழந்தைகளும் தன் பெற்றோருக்கு நற்பெயர் பெற்றுத்தர வேண்டும். அனைவரும் இத்தகைய தேவ அமிர்தத்தை ருசிக்க வாரீர் என்று அன்புடன் தங்களை வரவேற்கிறேன். இனி குறட்பாக்களை காண்போம். குறள் எண் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் அறியோம். அதாவது அறிய வேண்டுவனவற்றை அறியும் அறிவு படைத்த பிள்ளை செல்வத்தை தவிர மற்றவற்றை ஒருவன் பெரும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை. அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை பெறுவதை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை. Out of all பேரு, that is benefits, which can be received in this world, what I understand is that it is nothing other than அறிவறிந்த மக்கட்பேறு, that is children with all wisdom. In this world, out of all பேரு, that is benefits, which can be received, what I have so far learnt is that there is nothing other than அறிவறிந்த மக்கட்பேறு, that is children with all knowledge. குறள் நம்பர் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழியில்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது. அதாவது பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவனை அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடரமாட்டா. பெற்றெடுக்கும் மக்கள் பழிப்படராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறை என்னும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது. இஃப் குட் சில்ட்ரன் ஹேவிங் பழி பிறங்கா பண்பு, தட் இஸ் நற்பண்பு, that is without having பழி blame from others about their discipline etc. are born, then evils will not touch the parents in all their 7 births. That is, in all 7 births, evils will not come nearer to the parents if they have children without having any பழி, that is blame from others about their discipline in life. குறள் நம்பர் 63. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். அதாவது பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர். அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும். It is always a statement from அறிஞர், that is ஞானிஸ், that their children are only their properties. But getting those children as their real properties with all good qualities also comes only from their own karma phala, that is according to their karma vinay. Our properties are only our children, but getting good children in all respects is according to their vinay payan, that is their previous birth's karma phala. Here I would like to point out that what Sri Valluvar says is creating a prakriti for a soul only is the parent's duty. But only according to those souls' previous births karma phalas, they can see whether they act as good children or not, and it solely depends on purely over their previous births vinay payan, that is karma phalas. குறள் நம்பர் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ். தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவப் பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். சிறந்த பொருளை அமிழ்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சுக்கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிர்தத்தை விட சுவையாகி விடுகிறது. அமிர்தம் மீன்ஸ்
one with six suai, that is taste, but a cool, that is porridge with an alaviyakai of a child, that is hand touch of a small child, is even more tastier than amildam. There is no comparison for amildu in taste with other foods, but the cool touched by the small child's hands is even more tastier than that amildam. குறள் நம்பர் 65. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். அதாவது தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். Touching and hugging children gives happiness to the body, but hearing their மழலை சொல், that is speech in their sweet voice, is the happiness for ears. Touching and hugging children is the happiness for the skin and body. Moreover, hearing their sweet voice is the happiness for our ears. குறள் நம்பர் 66. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலினிசை இனியது யாழினிசை இனியது என்று கூறுவர். அதாவது தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள். Those who don't have experience of hearing the மழலை சொல், that is speech in younger age of the children, only would say குழல் இனிது யாழ் இனிது, that is music from the குழல் and யாழ் is only sweeter. Those who don't have listened to the மழலை சொல் of their children only says that only குழல் இனிது and யாழ் இனிது, that is the sweeter to hear is only a music from குழல் and யாழ். So திருவள்ளுவர் stresses here the importance of hearing மழலை சொல் of their children. குறள் நம்பர் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையகத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். அதாவது தகப்பன் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும். It is the duty of a father to make his son educated so that he should become the topper in arigners, that is wise men's groups, in presentation of his wisdom. For a father to show his nandri, that is rendering help towards his son, is to make his son improve his wisdom in all areas, and also to make him being the topper in presentation of all his wisdom in front of the groups of arigners, that is those who know many useful informations required for life. குறள் நம்பர் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணீர்க்கெல்லாம் இனிது. தன்னை விட தனது குழந்தைகள் அறிவு பெறுவது உலகின் அனைத்து உயிருக்கும் இனிமையானதாகும். அதாவது பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும். Attainment of wisdom of children more than their parents would not only help their parents alone, but would also help this world with larger benefits. The wisdom gained by children, if more than their parents, would not only safeguard their parents, but also would help all these worldly people in the longer run. குறள் நம்பர் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதை காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள். அதாவது நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். On hearing that her son is a sandron, that is wiser one from arignor groups, that is knowledgeable persons, it is a very big happiness for his mother on this occasion, in which she will feel more happier than the moment at which she delivered him. A mother gets more happiness when she heard that her son is a sandron, that is one who gained all knowledge from arignor groups, that is educated people, and the happiness what she gets on this occasion is more than that she got when delivered him. குறள் நம்பர் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். ஆகா, இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேறு. இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்றுத்தருவதே அவன் தன் தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனப்படும். It is the duty of a son to his father that others should praise his father with a word, saying that his father is so blessed to have a son like this. There is a duty for every son to his father, in which his father should hear a word from others that his father should have been blessed to get a son like this. At that moment only father gets all happiness through that son. Thank you all.